வெல்கம் டு அவர் சேனல். ஊராட்சி செயலருக்கான நேர்காணல் பார்த்தீங்கன்னா, ஒத்தி வச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டையும், யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா, மாவட்ட வாரியா, அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கேட்டகரி வாரியா வந்து வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூசுவல் டிஎன்ஆர்டி வெப்சைட்குள்ள போய்க்கலாம். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வரும். இதில குடுத்துருக்காங்க இல்லையா? ரேங்கிங் ஆஃப் ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் ஆஃப் பஞ்சாயத்து செக்ரட்டரி. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நான் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா கம்யூனல் கேட்டகரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் கேட்டகரிக்குள்ளேயே வந்து ஒரு ரிசர்வேஷன் கம்யூனல் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருக்குங்க. அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் கம்யூனல் கேட்டகரியில் வந்து யாரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டட் பேஸ்ட் ஆன் த 1:5 செலெக்ஷன் ரேஷியோ ஹேவ் பீன் ஹைலைட்டட் இன் க்ரீன். இந்த மாதிரி க்ரீனில் கொடுத்துருக்கவங்க மட்டும்தான் செலக்டட். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கம்யூனல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உமன் கேட்டகரி தனியாக கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் பாக்கி எல்லாமே வந்து நான் செலக்டட் கேண்டிடேட்ஸ். இதிலே வந்து பிஎஸ்டிஎம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்குது. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிம்னாலே தமிழ் மீடியம் தான். ஆனால் இவங்க எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரில. வேறு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லிஸ்ட்டு வந்து வந்திருக்கு. இதெல்லாம் அப்ளை பண்ணவங்க இவங்கள செலக்ட் பண்ணலை. அதாவது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காங்க. ரிஜெக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 490 மார்க் வரை எடுத்திருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிஜெக்ட் லிஸ்டட் அப்படின்னு 6 இருக்குது. செலக்டட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இந்த தான் எடுத்திருக்காங்க. அந்த 10 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வந்து 492, 93 அந்த கேட்டகரி வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுடைய நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாவட்டம், அதுக்கப்புறமா உங்களுடைய கம்யூனல் கேட்டகரிக்கு சப்போஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கலாம், ஆகாமலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆகாமல் இருக்கிறவங்க நம்மளுடைய கேட்டகரிக்கு எத்தனை 10th மார்க் பேசிஸில் எவ்வளோ மார்க் வந்து அதிகமாக வந்து கூப்பிட்ருக்காங்க, எது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.